மேத்ஸ் அகாடமி ரீசனிங் டெய்லி டோஸ். இன்னைக்கு ரீசனிங்ல எம்படட் ஃபிகர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எம்படட் ஃபிகர் அப்படின்னா எம்படட் மறைஞ்சு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ல ஒரு ஃபிகர் கொடுத்துருவாங்க. அந்த ஃபிகருக்குள்ள எம்படட் ஆகியிருக்க ஸ்மால் ஸ்மால் பார்ட் சின்ன சின்ன ஃபிகர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். ஆப்ஷன்ல இருக்க 4 ஃபிகர்ல ஒரு ஃபிகர் மட்டும்தான் கரெக்டா அந்த கிவன் கொஸ்டின்ல இருக்க ஃபிகர்ல மறைஞ்சிருக்கும், எம்படட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். செகண்ட் டைப் என்னன்னா, சின்னதா ஒரு ஃபிகர் வந்து கொஸ்டின் கிவன் கொஸ்டின்ல ஒரு ஃபிகர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சின்னதா ஒரு ஃபிகர் கொடுப்பாங்க. அது ஆப்ஷன்ல 4 ஃபிகர்ஸ் இருக்கும். அதுல எந்த 4ல எந்த ஆப்ஷன்ல இருக்க ஃபிகர்ல எம்படட் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுல எதுவா இருந்தாலும் சரி, நீங்க சின்னதா இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபிகர் வந்து எக்ஸாக்டா அந்த பெரிய ஃபிகருக்குள்ள மறைஞ்சிருக்கணும். ஒரு லைன் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? பட் அந்த பெரிய ஃபிகர்ல இந்த மறைஞ்சிருக்க ஃபிகரையும் தாண்டி எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which option figure is embedded in the given figure? ஸோ இங்க given figureல ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன் வந்து எம்படட் ஆகிருக்கு, மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கா? ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எங்க இருக்கு? இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. பட் லைன்ஸ் வந்து இந்த லைனும் சரி இந்த லைனும் சரி இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபிகர் நமக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு சாய்வான ஃபிகர் இல்லை. ஸோ அதனால இந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, பட் இப்படி எல்லாமே லைன்ஸ் உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால தேர்ட் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் எங்கே எம்படட் ஆகிருக்குன்னு பாருங்க. இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அந்த இங்கேயும் லைன்ஸ் இருக்கு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் எம்படட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து எக்ஸாக்டா இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செலக்ட் த ஆப்ஷன் ஃபிகர். ஓகேங்களா? தட் இஸ் எம்படட் இன் த கிவன் ஃபிகர். இந்த கிவன் ஃபிகர்ல எம்படட் ஆகிருக்க மறைஞ்சிருக்க ஆப்ஷன் ஃபிகரை சூஸ் பண்ணணும். ரொட்டேஷன் இஸ் நாட் அலோடு. நம்ம ரொட்டேட் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஜஸ்ட் இந்த பாக்ஸ் 2 பாக்ஸ் இருக்கா? ஸோ எங்க இருக்கு? இங்கே வந்து 2 பாக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ பாருங்க, இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எப்படி இருக்கு? இது வெளிப்பக்கம் நோக்கி இருக்கு. ஆனால் இங்கே 2 பாக்ஸுமே இந்த லைனுக்கு உள்ளதான் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்க. நமக்கு இந்த மாதிரி லைன் வந்து இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா? பட் இந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா? நடுவில் இப்படி லைன்ஸ் இல்லை. ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. ஸோ இங்கே வந்து லைன் இருக்கா? நெக்ஸ்ட் ஓகே ஓகே எக்ஸாக்டா எம்படட் ஆயிருக்கா? ஸோ அதனால தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. ஸோ இந்த பாக்ஸ் நீங்க பார்த்தாவே போதும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ்க்கு இங்கே ஸ்ட்ரெயிட்டா லைன் இருக்கு, இங்கே அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ இந்த ஃபிகர் வராது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். Which of the following option figure is embedded in the given figure? So இந்த given figureல embedded ஆயிருக்க option figure choose பண்ணணும். பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் எக்ஸாக்டா இருக்கான்னு பாருங்க. ஸோ இங்க இருக்கா? இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வளைஞ்சிருக்கா? இங்க ஒரு வளைவு இருக்கா? நெக்ஸ்ட் இங்கே embedded ஆயிருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். செலக்ட் த ஆப்ஷன் ஃபிகர் இஸ் எம்படட் இன் த கிவன் ஃபிகர். ஆப்ஷன்ல இருக்கிறது இந்த கிவன் ஃபிகர்ல மறைஞ்சிருக்கணும். பாருங்க, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துங்க, இங்கதான் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அப்போ இங்க இருக்கா?
ஸோ இங்கே இந்த ஃபிகர் எம்படட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நீங்கள் ரிமைனிங் ஆப்ஷன்லாம் செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மறைஞ்சிருக்காது. ஸோ இசட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் ஃபிகரில் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ரொம்ப பெருசாக வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட், from the given answer figure select the one in which the question figure is embedded. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் இந்த ஃபிகர்ல தான் இந்த கொஸ்டின் ஃபிகர் எம்படட் ஆயிருக்கும். ஓகேங்களா? from the given answer figure select the one in which the question figure is embedded. இந்த கொஸ்டின் தான் இதுக்குள்ள எம்படட் ஆகிருக்கணும். பாருங்க, இந்த ஆரோ வந்து இல்லவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தது எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இருக்கிறதே இந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், select the option in which the given figure is embedded. the given figure வந்து embedded ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுவுமே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இந்த லைன்ஸ் இது எல்லாமே எங்க இருக்கு? ஃபோர்த் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதா? ஸோ இந்த ஃபிகர் எக்ஸாக்டா இருக்கணும். எக்ஸ்ட்ரா இந்த லைன்ஸ் எல்லாமே இருக்கலாம். நமக்கு இங்க இந்த ஃபிகர் தான் வந்து எக்ஸாக்டா இருக்கணும். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், select the image that is embedded in the given figure. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ல இருக்க எந்த ஃபிகர் வந்து கொஸ்டின்ல எம்படட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகே, ஆப்ஷன் எலிமினேஷன்ல செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாமா? இந்த எஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸா இருக்கு, இதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரியும் நமக்கு இல்லவே இல்லை. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இருந்தா கூட இந்த லைன் எப்படி இருக்கு? ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கு. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. ஸோ இங்க ஒரு சர்க்கிள்ல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சர்க்கிள்ல இருந்து வந்து உங்களுக்கு எதுவுமே இப்படி வளைவு இல்லை. ஸோ அதனால ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கா, நெக்ஸ்ட் இப்படி இருக்கா? ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எய்த் ஒன், choose the image that is embedded or hidden in the given figure without rotation. ஸோ ஆப்ஷன்ல இருக்க எந்த ஃபிகர் வந்து இந்த கொஸ்டின்ல எம்படட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிளஸ் போட்டு இந்த இது எங்க இருக்கு? இங்க இருக்கா? பட் இங்க கீழே இது இல்லை, இந்த பாக்ஸ் மிஸ்ஸிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட் இல்லை. ஓகேங்களா? அதாவது இந்த பார்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த கீழே இருக்க பார்ட் இருக்கு, பட் இந்த லைன் வந்து மிஸ்ஸிங். ஓகேங்களா? இந்த லைன் மிஸ்ஸிங்கு. ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. ஸோ அகெயின் வந்து இந்த பார்ட் தான் இருக்கு. ஸோ இந்த பார்ட் மேட்ச் ஆச்சு. ஸோ இதோட ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கே. ஸோ இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இந்த மறைஞ்சிருக்க ஃபிகர், எம்படட் ஆகிருக்க ஃபிகர் வந்து எக்ஸாக்டாக இருக்கணும். இங்கே இருக்க லைன்ஸ் வந்து எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்ததுமே ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த லைனும் இல்லை, அண்ட் தென் வந்து இங்கே மேலே 2 ப்ளஸ் இதெல்லாம் இல்லை. ஸோ இங்கே வந்து இப்படி ப்ளஸ் சிம்பிளும் இல்லை, இந்த லைன்ஸும் இல்லை. ஸோ அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நைன்த் ஒன், select the option that is embedded in the given figure. ஆப்ஷன் வந்து எக்ஸாக்டா இந்த கொஸ்டின்ல எம்படட் ஆகிருக்கணும், மறைஞ்சு இருக்கணும்.
இப்போ சர்க்கிள் இருக்கும்போது இந்த சர்க்கிளோட ஷேப் பாருங்க. ஸோ இந்த சர்க்கிள் வருதா? ஸோ அப்போ நீங்க எங்க பார்க்கணும்? ஸோ இந்த பார்ட்டை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பார்ட்ல என்ன மிஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இங்க ஒரு லைன் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸும் சரி, இந்த லைன்ஸும் சரி, இந்த லைன்ஸும் மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்க வர இந்த லைனோடவே சேர்ந்து உங்களுக்கு இங்க லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லைன் வந்து மிஸ் ஆகுது. ஓகேங்களா? அந்த இந்த லைனும் இப்படி ஸ்ட்ரைட்டா வருது. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. ஸோ இந்த டாப் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப் அப்படி எடுங்க. ஸோ இந்த லைன் வந்து செகண்ட் ஆப்ஷன்ல இருக்க போர்ஷன் அப்படியே எக்ஸாக்டா இருக்கா? செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது. ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? ரிமைனிங் தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி இந்த ஒரு லைன் கிராஸ் லைன் கண்டிப்பா இது இல்லை. ஓகேங்களா? ஏன்னா கீ பார்ட் தான். இந்த கீ பார்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வரல. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த வளைவு பார்த்தீங்கன்னா இந்த வளைவுல என்ன லைன் இல்லை? ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு இங்கே இல்லை. இந்த டபுள் கோடுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா? ஸோ அது இல்லை. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த அல்டர்னேட்டிவ் Tenth one, find the alternative figure in which the question figure is embedded. ஸோ இந்த கொஸ்டின் ஃபிகர் வந்து எம்படட் ஆகிருக்கணும் இந்த ஆப்ஷன்ல. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் இப்படி இருக்கு, கிராஸ் இருக்கா? ஸோ இந்த லைன் இப்படி எப்படி போகுது? இங்கே கிராஸாக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை. செகண்ட் ஒன்ல கிராஸ் லைனே இல்லை. ஸோ இதுவும் இல்லை. தேர்ட் ஒன்னும் அதே தான். ஸோ இந்த லைன் இப்படி இருக்குன்னா இப்படி வரணும் நமக்கு, இதுவும் இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? ஃபோர்த் ஃபிகராக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே எம்படடாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எம்படட் ஃபிகர் அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ கொடுத்துருக்க ஒரு சின்ன ஃபிகர் இருக்குன்னா எம்படட் ஆகியிருக்க ஃபிகர் வந்து பெரிய ஃபிகர் இருக்குங்களா, அந்த எம்படட் அந்த ஃபிகருக்குள்ள எக்ஸாக்டா எம்படட் ஆகிருக்கணும். ஒரு லைன் கூட மிஸ் ஆகாம கரெக்டா எம்படட் ஆகிருக்கணும். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியானது. ஸோ எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இப்படி கூட லைன்ஸ் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பட் நமக்கு என்ன ஃபிகரோ அந்த லைன்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.